நான் தம்மோடு துவந்த யுத்தம் செய்ய அறைகூவல் விடுகிறேன். எனது மாதவனுக்கு எதிராக ஆயுதம் ஏந்துபவனை மன்னிக்க மாட்டான் அர்ஜுனன். அர்ஜுனா, உனது வார்த்தை யுத்தத்தின் சூளுரையாயின் நீ விடுத்துள்ள யுத்தத்தின் அறைகூவலை நான் மனமாற ஏற்கிறேன். சற்று பொறு துரியோதனா. யுத்தம் செய்வதற்கு முன்பாக அஸ்தினாபுரத்து அரசர் ஆணையை பெற வேண்டியது அவசியமாகும். ஆனால் அஸ்தினாபுரத்தின் மகாராஜா இவ்விடத்தில் இப்போது இல்லையே மகாமந்திரி. அஸ்தினாபுரத்தின் மகாமந்திரியான நான் இருக்கிறேன். நான் ஆணையிடுகிறேன் துரியோதனா. ஒன்று உன் ஆயுதத்தை தியாகம் செய், இல்லை அஸ்தினாபுரத்தின் யுவராஜ பதவியை தியாகம் செய். எனது ஆணைக்கு நீ கீழ்ப்படியவில்லை எனில் கங்கை மைந்தரான பீஷ்மரிடத்தில் இந்திரபிரஸ்தத்தை காக்க அஸ்திரம் ஏந்தச் சொல்வேன். சக்கரவர்த்தி, தம் அரியணைக்கு எதிரே ஆயுதம் ஏந்தி அறைகூவல் விடுத்தவனுக்கு தண்டனை கிடைப்பது அவசியமானது. எனது தண்டனையை நிச்சயிக்க உனக்கு யார் அதிகாரம் வழங்கினார்கள்? மௌனமாயிரு துரியோதனா. துரியோதனா, இதுவே எனது ஆணை. இந்த இந்திர பிரஸ்தத்தின் எல்லைக்குள் நீ ஆயுதம் ஏந்தக்கூடாது. பீமா, அர்ஜுனா, சகாதேவா, இந்த ஆயுதத்தை பெறுங்கள். யுவராஜன் துரியோதனா, உனது ஆயுதத்தை தியாகம் செய்வாயாக. இது மகாமந்திரியின் ஆணையாகும்.